ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சரி, வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷன்ல மோலி, இஷான் அப்புறம் மிஸ்ஸி எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு பரியும் வந்துடுறா. மோலி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கத்துறா. அங்க நிறைய சவுண்ட் இருக்கிறதுனால மோலிக்கு வந்து அது காதுல விழுவல. ஆனா இஷானோட அம்மா வந்து அதை பாத்துறாங்க. உடனே அவளை தனியா கூட்டிட்டு போயிட்டு, பரி நீ என்னம்மா இங்க வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு தான் அவ சொல்றா, ஆன்டி ப்ளீஸ் என்னை வந்து தயவு செஞ்சு மௌலியம்மாவை பார்க்க விடுங்க, அவங்கள நான் பார்க்கணும். இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு, அது தெரிஞ்சதுல இருந்து நான் அவங்க கிட்ட பேசணும்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. என்ன சொல்ற, இந்த நேரத்துல எல்லாம் நீங்க வரக்கூடாது, எதா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம், நீ போ அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, இல்ல நான் இந்த விஷயத்த பத்தி மோலி ஆண்டிட்ட பேசியே ஆகணும். என்னோட குணாலப்பாவும் மோலி ஆண்டியும் கல்யாணம் பண்ணி இருந்திருக்காங்க. அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் மிஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு அவ தான் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னா. இந்த விஷயம் எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு. குணால் வந்து எனக்கு அப்பா அப்படின்னா கண்டிப்பா மோலி ஆண்டி எனக்கு அம்மா தானே வேணும். அதனால நான் அவங்க கிட்ட இதை பத்தி பேசணும், என்ன தயவு செஞ்சு பேச விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ கெஞ்சிரா. இதெல்லாம் கேட்டோன்னா அவங்களுக்கும் ஷாக்கா இருக்கு. இவளுக்கு எப்படி இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிச்சு, இது சரியில்லையே, இவளை வந்து கண்டிப்பா மோலிட்ட பேச விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அப்பதான் அங்க அந்த ஸ்வீட்டியும் அங்க வந்துட்டு, இந்த பாரு என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, உன்னோட அம்மா ஒன்னும் மோலி கிடையாது, உன்னோட அம்மா நந்தினி தான். அந்த நந்தினியால தான் குணால் மோலி 2 பேரும் பிரிஞ்சாங்க. இன்னும் எவ்வளவு கஷ்டத்தை வந்து கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க, உங்க அம்மா கொடுத்த மாதிரி நீயும் வந்து மோலிக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறியா, போ இங்கிருந்து போ அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே விரட்டுறாங்க. இல்ல என்னோட அம்மா வந்து அவளுக்கு கெட்டவங்க இல்ல, அவங்க நல்லவங்க தான் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, என்ன என்ன சொல்லிட்டு இருக்க, இந்த நந்தினி இருக்காளே நல்லவன் நீ சொல்றியா, அந்த பாரு நீ ரொம்ப சின்ன பொண்ணு, உன்கிட்ட இந்த விஷயத்த பத்தி எல்லாம் எங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அதனால நீ தேவையில்லாம இங்க பேசாம உன்னோட குணால பட்டியே போ. அவங்க பயங்கரமா கத்தி திட்டி அமைச்சிடுறாங்க. உடனே இவ அழுதுகிட்டே அந்த இடத்தை விட்டே போயிடுறா. ரோட்ல போகும்போதெல்லாம் அவங்க சொன்ன வார்த்தைகள் அவ மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. அழுதுட்டே போயிட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்படியே இங்க குணால தான் காட்டுறாங்க. அவன் வந்து ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கும் போது அப்ப பாட்டி சொல்றாங்க, இன்னைக்கு மிஸ்டி வந்தாப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, என்ன சொல்றீங்க, மிஸ்டி வந்தாளா, யாரு கூட வந்தா, மோலி கூடயா அப்படின்னு கேட்க, இல்ல மோலி கூட இல்ல, இஷான் கூட தான் வந்தா. அவ வந்து ஒரு சந்தோஷமான விஷயத்த சொன்னா, இன்னைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதாமா, அந்த ஃபங்க்ஷன்லயே வந்து மோலி இஷானோட கல்யாணத்தை பத்தி பேச போறதா சொல்லிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இவனுக்கும் ஒரு வகையில சந்தோஷமா தான் இருக்கு. சரி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது அந்த வேலைக்கார பொண்ணு அழுதுட்டே அங்க வந்து சொல்றா, இந்த மாதிரி பரிய வந்து காணோம், நான் கீழே வந்து பிள்ளைங்க கூட விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரிய கூட்டிட்டு போனேன். ஆனா அவ பார்த்தா அங்க இருந்து எங்க போனான்னு தெரியல, ஒருவேளை இங்க வந்துட்டாளா என்ன அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க, உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பதற ஆரம்பிக்கிறாங்க. குணாலுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. பரி அப்படின்னு சொல்லிட்டு வீடு முழுக்க போய் தேடிட்டு இருக்கான். ஆனா எங்கேயுமே பரிய காணோம். அப்ப குணால் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு சொல்றான், அம்மா வீட்டுல எங்க பார்த்தாலும் தேடி பார்த்துட்டேன், பரிய காணோம், அவ எங்க போனான்னு தெரியலையே, ஒருவேளை வெளியில போயிருப்பாளோ, ஒருவேளை மூளையை பார்க்க போயிருப்பாளோ, அவள்கிட்ட தம்மா அடிச்சா தெரியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பயந்து பேசிட்டு இருக்கான். இங்க அப்படியே மோலியை தான் காட்டுறாங்க. அவ வந்து சமைச்சிட்டு இருக்கா. அப்ப அந்த ஸ்வீட்டி வந்து பேசிட்டு இருக்கா. மோலி என்ன சமைச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்ல சும்மா வந்து டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, அப்ப அவங்க 2 பேரும் நார்மலா பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்து அந்த குணால் வந்து மோலிக்கு கால் பண்றான். குணால்னு வருது. உடனே இதை பார்த்த ஸ்வீட்டிக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. என்னது இது, குணால் வந்து இவளுக்கு கால் பண்றானே, இவ எடுப்பாளா என்னங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கும் போது மோலி டக்குன்னு அந்த போனை கட் பண்ணிடுறா. குணால் அடிச்சுட்டே இருக்கா. ஆனா அவ கட் பண்ணிட்டே இருக்கா. குணாலுக்கு இங்க பயங்கரமா டென்ஷன் ஆகுது. எத்தனை தடவை அடிச்சாலும் மோலி எடுக்க மாட்டாமா, பரிய பத்தி விசாரிக்கத்தான் நினைக்கலான்னு பாக்குறேன், அவ ஏன் இப்படி பண்றான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவ புலம்பிட்டு இருக்கான். உடனே அந்த ஸ்வீட்டி கேக்குறா, என்னம்மா என்னாச்சு, ஏன் வந்து இந்த குணால் உனக்கு அடிச்சுட்டே இருக்கானே, என்ன சரி ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு கேட்க, இல்ல குணால் வந்து என்னோட லைஃபை விட்டு நான் எப்பயும் ஒதுக்கிட்டேன், உங்களுக்கே தான் தெரியுமே, அவன் எனக்கு பண்ண துரோகம் இன்னமும் என் மனசுல ஆறாம தான் இருக்கு. ஆனா இஷான் இருக்கானே, இஷானை பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட லைஃபே வந்து மாறின மாதிரி இருந்தது. என்னோட மிஸ்டியை வந்து அவன் ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டான். எனக்கு நம்பிக்கை இருக்கு, என்னோட வாழ்க்கை இஷான் கூட தான் நல்லா இருக்கும்னு நான் முடிவு பண்ணதுனால தான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது, நீ சொல்றது கரெக்ட் தான், எங்களோட இஷான் வந்து ரொம்பவே நல்ல உன்னை ரொம்பவே நல்லா பாத்துப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் அவன் சொல்றா, சரி அக்கா இதை பாத்துக்கோங்க, நான் வந்து இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அங்கிருந்து போறா. இது எல்லாத்தையுமே பக்கத்துல இருந்து இஷான் வந்து கேட்டுட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு மோடி தன்னை பத்தி இவ்வளவு பெருமையா பேசுறது. அப்ப மறுபடியும் குணால் வந்து மோலிக்கு அடிச்சுட்டே இருக்கான். அப்ப வந்து மிஸ்ஸி தான் காலை அட்டன் பண்றா. மோலி ப்ளீஸ் தயவு செஞ்சு காலை வச்சிடாத, நான் பரிய பத்தி கேட்கணும், பரி எங்க போனான்னு தெரியல, அங்க வந்தாலா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது உடனே அவ சொல்றா, பரியோட அப்பா நான்
வந்து மிஸ்டி தான் பேசுறேன், நீங்க என்ன சொல்றீங்க, பரி எங்க, நல்லா இருக்கல்ல அப்படின்னு கேட்க, ஓ நீயாமா, இல்லம்மா பரி வந்து கொஞ்சம் நேரமாவே காணோம், ஒருவேளை அவ அங்க மோலியை பார்க்க வந்துட்டாலுங்கிறதுக்காக தான் நான் விசாரிக்க அடிச்சேன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லையே பரி இங்க வரவே இல்லையே, நாங்க எல்லாரும் இந்த ஃபங்க்ஷன்ல தான் இருந்தோம், நான் அவளை பார்க்கவே இல்லை. அப்புறம் நான் இன்னைக்கு அவளை பார்க்க வீட்டுக்கு வந்தேன்னா அப்பா அவகிட்ட ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணேன். இந்த மாதிரி நீங்களும் என்னோட அம்மாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, உங்க 2 பேருக்கு பிறந்த குழந்தை தான் நான், நீங்க தான் என்னோட எக்ஸ் அப்பா அப்படிங்கிற விஷயத்த நான் பரிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் அவ ஒரு மாதிரியா இருந்தா, ஒரு வேளை இதனால ஏதாவது நடந்திருக்குமாங்கிற மாதிரி கேட்கும் போது அவனுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. ஐயோ எவ்வளவு பெரிய விஷயத்த இவ சொல்லிட்டாலே, இந்த விஷயத்த தெரிஞ்சு பரி வந்து எப்படி துடிச்சிருப்பான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆறான். சரிமா நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு ரொம்பவே வருத்தப்படுறான். எல்லாமே போச்சு, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்க இருக்கிறவங்க கேக்குறாங்க என்னப்பா ஆச்சு அப்படின்னு. அதுக்குதான் அவன் சொல்றேன், இந்த மாதிரி மிஸ்டி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாலாம், எனக்கும் மௌலிக்கும் கல்யாணம் ஆனது, நான் தான் மிஸ்டியோட அப்பாங்கிற விஷயத்தெல்லாம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பரி என்ன பாடுபட போறேன்னு தெரியல, அவளை நினைச்சா எனக்கு ரொம்பவே கவலையா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கண் கலங்கி பேசிட்டு இருக்கான். அங்க இருக்கிறவங்களுக்கும் பயங்கரமா ஷாக்காக தான் தெரியுது. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு வேகமா ரோடா போயிட்டு அவளோட போட்டோவை காட்டி தேடிட்டு இருக்கான். இந்த பொண்ணை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பார்க்கலங்கிறாங்க. அப்படியே இங்க பரிய காட்டுறாங்க. அவ வந்து ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும் போது அங்க வந்து ஒரு ட்ராக் மாதிரி இருக்கு, அதுல வந்து அப்படியே ஏறிக்கிறா. அப்பா அந்த சைட்ல தான் குணாலும் காரை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். ஆனா பரிய கவனிக்காமலே அங்க இருந்து போயிடுறான். அப்ப அந்த ட்ராக் ஓனர் 2 பேரும் பேசிட்டு இருக்கானுங்க, இந்த மாதிரி புள்ள கடத்துற கும்பல்ல உள்ளவனுங்க போல ஒரு பொண்ணு மிஸ் ஆயிடுச்சு, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி பேசிட்டு இருக்காங்க. அதே ட்ராக்ல தான் நம்மளோட பரியும் ஏறி இருக்கா. ஒருவேளை பரியை இவனுங்க பாத்துட்டானுங்கன்னா கண்டிப்பா கடத்திடுவானுங்களா என்னன்னு தெரியல. அப்படியே இங்க மொழியை காட்டுறாங்க. அவகிட்ட வந்து இஷான் பேசிக்கிட்டு இருக்கா. அவகிட்ட ரொம்ப பாசமா ரொமான்டிக்கா பேசுறான். இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டிப்பா நம்ம 2 பேருக்கும் கல்யாண விஷயத்த பத்தி அம்மா பேசுவாங்க, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் தானே அப்படின்னு கேட்கும் போது, எனக்கு இந்த கல்யாணத்துல மனப்பூர்வமா சம்மதம் தான், ஏன்னா நீ எனக்காக இவ்வளோ வந்து நாள் வந்து எனக்காக காத்து இருந்திருக்க, நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றேன், உன் கூட நான் எப்பவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ப்ராமிஸும் பண்ணி கொடுக்குறா. அப்படியே எங்க வீட்டுல காட்டுறாங்க. அங்க வந்து அந்த வேலைக்காரி பொண்ணை வந்து குணாலோட அம்மா கண்டபடி திட்டிட்டு இருக்காங்க. எல்லாமே ஒன்னாலதான், ஒன்ன நம்பி தானே நாங்க அந்த பரிய விட்டோம், இப்ப வந்து பரிய தொலைச்சிட்டு வந்து நிக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டுறாங்க. அவ மட்டும் கிடைக்கல, அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா திட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த பரிய தான் காட்டுறாங்க. அவ அந்த ட்ராக்ல ஒளிஞ்சிட்டு இருக்கத வந்து அந்த பசங்க 2 பேரும் பாத்துடுறானுங்க. உடனே வந்து கேக்குறாங்க, ஏய் பொண்ணு நீ இங்க வந்த, நீ யாரு ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்க, இல்ல அங்கிள் நான் தனியா நடந்து வந்துட்டு இருந்தேன், வழியும் மறந்துட்டேன், என்னோட அப்பா கிட்ட எப்படியாவது என்ன கூட்டு போய் விட்டுடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவ கேக்குறா. அப்பதான் வந்து இவனுங்க 2 பேரும் தனியா போய் பேசிட்டு இருக்கானுங்க. ஏய் இந்த கடவுளே நமக்கு சரியான ஒரு வழியா வந்து கொடுத்துருக்காருடா, இப்பதான் ஒரு பொண்ணு காணோம்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு இருந்தோம், லட்டா இப்போ இன்னொன்னு பொண்ணு வந்து கிடைச்சிருக்கு, இந்த பொண்ணை வந்து கடத்தி நம்ம எங்கேயாவது வித்துடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கானுங்க. இது எதுவுமே தெரியாம நம்ம அப்பாவி பரி வந்து பாவமா அவங்களையே பார்த்துட்டு இருக்கா. சரி பாப்பா நீங்க உட்காரு, உன்னை வந்து உன்னோட ஃபேமிலிட்டே நாங்க கூட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஏமாத்தி எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்கானுங்க. கண்டிப்பா இவளை விக்கிறதுக்கு தான் வந்து கூட்டிட்டு போறானுங்க போல. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்த்தா தான் தெரியும். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.